ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் மதுரை ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ரேணுகா சுந்தர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோஸ் போட முடியல. கிளாஸ் பிஸியாக போனதுனால அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து என்னால் அப்டேட் பண்ணவே முடியல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில். ஸோ ஒவ்வொரு டவுட்ஸாக நம்ம கிளியர் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் யூட்டன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. அதை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ எப்பவும் போல என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதோட சேர்ந்து ஹைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல நம்ம யூட்டர்ன் பண்ண போறோம். யூட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைன் போர்டை பாருங்க. ஒரு பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கு இல்லைங்களா? இதோட இதே மாதிரி ஒரு கண்டினியூட்டியா ஒரு 2 3 சைன் போர்டு இருக்கும். ஸோ நீங்க பெடஸ்ட்ரியன் கிராசிங்க கவனிச்சோன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ரோடு கட் இருக்கும். அதனால இந்த இடத்துல நம்ம யூட்டர்ன் பண்ணிக்கலான்ற ஒரு பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சின்ன ஐடியா. அடுத்து பாத்தீங்கன்னா கேப் மீடியன் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கேப் மீடியன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா கொஞ்சம் தூரத்துல என்ன இருக்கும், யூட்டர்ன் இருக்கும். ஸோ இவ்வளோ ஐடியா இருக்கு பாத்தீங்களா? ஒண்ணு பெடஸ்ட்ரியன் கிராசிங், இன்னொன்னு கேப் மீடியன், அடுத்து யூட்டர்ன் ஏரியா வந்துரும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், யூட்டர்ன் இந்த இடத்துல எப்படி பண்ணணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்குன்னு சொன்னேன்னா அடுத்து சைன் போர்டு என்ன இருக்கு பாருங்க. ஒரு எல்லோ சிக்னல் பிளிங்க் ஆகி எரியுது பாருங்க. அப்ப ஸ்லோ டவுன் பண்ணி இந்த இடத்துல நீங்க வரணும்னு அர்த்தம். ஓகேங்களா? பெடஸ்ட்ரியன் கிராசிங் அதாவது ஆள் கிராஸ் பண்ணுவாங்க. ஆள் கிராஸ் பண்றதுனால இந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணி வரணும். அதனால இந்த எல்லோ லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியுது, அம்மந்து எரியுது. ஓகேங்களா? அப்ப ஸ்லோவா அந்த பைக்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஸ்லோவா நம்ம பாஸ் ஆகிக்கணும். அடுத்த ஒரு சைன் போர்டு இருக்கு, வாங்க பாப்போம். சோ அடுத்த சைன் போர்டு பாத்தீங்கன்னா கேப் மீடியன். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கும், கேப் மீடியன் இருக்கும். அந்த கேப் மீடியன் இருக்கிற இடத்துல எப்படி இருக்குன்னா யூ டர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் வந்து முன்னாடியே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சைன் போர்டுகள்லாம் பார்க்கும் போது இந்த இடத்துல யூ டர்ன் வந்து நம்ம தைரியமா பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நான் யூ டர்ன் பண்ண போறேன். யூ டர்ன் பண்றப்ப இதுதான் ரோடு, இந்த இடத்துல யூ டர்ன் பண்ணணும்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எதை மேட்ச் பண்ணி யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நான் எப்படி யூ டர்ன் பண்றதா இப்ப நிறைய பேருக்கு டவுட் இல்லைங்களா? இப்ப நான் ஹைவேல வந்து இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து ஸ்லோ டவுன் பண்ணி வரணும், பெடஸ்ட்ரியன் கிராசிங் இந்த ஏரியால கிராஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த ரோடு எப்படி இருக்கு, கட் ரோடா இருக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து நான் யூ டர்ன் பண்ணணும்னா என்னோட பைக்ல நான் எதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இதோட பினிஷிங் பாயிண்ட பாருங்க. எப்பவுமே இந்த தடுப்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த கேப் மீடியன், அந்த தடுப்போட எண்டிங் பாயிண்ட்டும் நம்மளோட ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டையும் நீங்க மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டையும் இந்த தடுப்போட எண்டிங் பாயிண்ட், இந்த எண்டிங் பாயிண்டோட பேரிகார்டு வச்சிருக்கலாம், இல்ல கல்லு வச்சிருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் முன்னாடியே அந்த கல்லை நீங்க மேட்ச் பண்ணிக்கணும். உடனே என்ன பண்ணிக்கணும், லாக் பண்ணிடக்கூடாது, லாக் பண்ணி உள்ள என்டர் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? சோ இந்த இடம் வந்தோன்னு என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லா ஸ்டேரிங்க நீங்க லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு ஆஃப் கிளட்ச், பிரேக் கண்ட்ரோலர் எல்லா பக்கமும் நோட் பண்ணணும். நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட என்ன பண்றேன், என்னோட கண்ணு வந்து எல்லா பக்கமும் நோட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஹைவேன்றதுனால எவ்வளவு ஃபாஸ்டா வருவாங்கன்றது நம்மளால கணிக்க முடியாது. சோ ஆஃப் கிளட்ச், பிரேக் கண்ட்ரோலர் தான் என்ன பண்ணுது, வண்டி போகுது. ஏன் இதை நான் மேட்ச் பண்ண சொன்னேன் அப்படின்னா, அந்த தடுப்புல பின்வீல் வந்து தட்டிடக்கூடாது இல்லைங்களா? அதனாலதான் நான் வந்து இந்த ஃப்ரண்ட் சீட் பெல்ட்டையும் இந்த தடுப்போட முடிவையும் நான் உங்களுக்கு மேட்ச் பண்ண சொன்னேன். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரைட்ல உள்ள போறோம். அதனால ரைட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. இங்க வந்தோடனே டக்குன்னு உள்ள போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இந்த டாட்டாட் லைனா இருக்கு பாருங்க, விட்டு விட்டு லைன், இதுதான் வந்து நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் வண்டியை நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா அங்கிட்ட இருந்து வரவங்கள நம்ம கவனிக்கிறதுக்கு. இதை தாண்டி நீங்க போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்களோட ரைட் சைடு லைன்ல இருந்து வர்றவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த லைனுக்கு முன்னாடியே நீங்க நிப்பாட்டணும். ஒரு யூட்டன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். சோ பாருங்க, வரிசையா வண்டி வந்துட்டு இருக்கு. என்னோட லெஃப்ட் சைட்ல தான் இப்ப நான் வண்டியை என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கிறணும். சோ இப்ப லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டு எந்த ஏரியால நான் போய் கனெக்ட் ஆகணும்ன்ற ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? சோ வண்டியோட வேகத்தை பார்த்து ஒண்ணு நீங்க இந்த ரைட் சைட்ல என்ன பண்ணிக்கலாம், திரும்பிக்கலாம். இந்த ரைட் ட்ராக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒருவேளை வண்டி எதுவும் வரல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபர்ஸ்ட் ட்ராக் நமக்கு எப்பவுமே என்னது லெஃப்ட் சைடு இல்லைங்களா? சோ இததான் நீங்க இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்ப இந்த இடத்துல எல்லா வண்டியும் ஃபாஸ்டா வருது. அதனால இப்போ நான் மூவ் பண்ண கூடாது. அப்படி என்னன்னா ஸ்டேரிங் திருப்பணும். நம்ம கண்ணு மட்டும் பாத்துக்கிட்டே இருக்க கூடாது. ரோடு ஃப்ரீயா ஆனோட என்ன பண்ணிக்கணும்,
கிளட்ச் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணி வண்டி போகும்போது ஸ்டேரிங் எந்த ரோட்டு கொண்டு வரணுமோ ஸ்டேரிங் திருப்பணும். அதை மோஸ்ட்லி யாருமே ஸ்டேரிங் திருப்ப மாட்டேன்றோம். எதனால? பயத்தாலையா? ஸ்டேரிங் திருப்புங்க, அப்பதான் வண்டி என்ன செய்யும், டேர்ன் ஆகும். சோ ஒரு யூட்டர்ன் எடுக்கிறதுக்கு ஒரு ஹைவேல நம்ம எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? சோ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், யூட்டர்ன் எடுத்துக்கணும். சோ யூஸ்வலா அதே ஆஃப் கிளட்ச் ஆஃப் பிரேக் கண்ட்ரோல். சோ எனக்கு இப்போ வண்டி எங்க போகணும்னா லெஃப்ட் சைட்ல போனேன். ஏன்னா லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். சோ நான் ஸ்டேரிங்க ரொட்டேட் பண்ணி வரேன் பாருங்க. லெஃப்ட் சைட் மிரர் பார்க்கணும். சோ லெஃப்ட் சைட்லயே என்னோட வெஹிக்கிள நான் கொண்டுகிட்டு வரேன். இனிமே என்ன பண்ணணும், இதுதான் எனக்குரிய லெஃப்ட் சைடு ட்ராக். இதுல தான் நான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ நிப்பாட்டும் போது ஃபுல் கிளட்ச் பிரேக், கியர் நியூட்ரல், ஹேண்ட் பிரேக். சோ நான் இப்ப ஹைவேல இருந்து உங்களுக்கு உள்ள வந்தேன் இல்லைங்களா? உள்ள வந்துட்டு என்ன பண்ணும், வண்டியை லெஃப்ட்ல ஓரம் கட்டணும்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அழகா மிரர் லெஃப்ட் சைட் பார்த்து அதே ஆஃப் கிளட்ச் ஆஃப் பிரேக்ல என்ன பண்ணிக்கணும், அதே கண்ட்ரோல நீங்க ஸ்டேரிங் என்ன பண்ணிக்கோங்க, ரொட்டேட் பண்ணி உங்க ஏரியா பார்த்து விண்ட்ஸ்கிரீன் ஸ்ட்ரைட்டா வரும், என்ன பண்ணிக்கணும், வீல ஸ்டடி பண்ணிக்கணும். நின்றதுக்கு அப்புறம் கியர் நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், கிளட்ச் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். யூட்டர்ன் எடுத்து நம்ம உள்ள என்டர் ஆயிட்டோம். இதுல ஒரு டவுட் வந்திருக்கும், ரைட் சைட்ல ஃபாலோ பண்ணுமா இல்ல லெஃப்ட் சைட் ஃபாலோ பண்ணணுமான்னு. ரோடு வண்டி வர்றத வேகத்தை பார்த்து தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், ரைட் கண்டினியூ பண்ணலாமா அல்லது லெஃப்ட்லயே கண்டினியூ பண்ணலாமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி லெஃப்ட ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி ரன் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணும், பார்க் பண்ணும்போது இந்த ரோட்டை விட்டு தான் நீங்க கீழே இறங்கி நிப்பாட்டணும். பாருங்க, நான் நிப்பாட்டிருக்க மாதிரி நிப்பாட்டிக்கோங்க. சோ பார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த ஹசார்ட் லேம்ப் தெரியுதுங்களா, ரெண்டு பக்கமும் எல்லோ கலர் லேம்ப் தெரியுதுங்களா? சோ அதை எப்பவுமே போட்டு நீங்க பார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பார்க் பண்ணக்கூடாத இடம், அதனால நம்ம பார்க் பண்ணிருக்கோம். அந்த ஹசார்ட் லேம்ப் யூஸ் பண்ணிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஹைவேல வந்து எப்படி யூ டர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ லேர்னரா ஃபர்ஸ்ட் டைம் கார் எடுக்கிறவங்களுக்கு ஹைவே டிரைவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த டவுட் வர்றது எல்லாமே சகஜமான ஒரு விஷயம் தான். ஸோ எப்பவுமே என்ன பண்ணிக்கணும், நம்ம லெஃப்ட்டை ஃபாலோ பண்ணி ஹைவேல டிரைவ் பண்றோம் இல்லைங்களா, அந்த லைன் வந்து இன்னொரு லைன் மாறுறதுக்கு இண்டிகேட்டர் போட்டு தான் நீங்க சேஃபா என்ன பண்ணிக்கணும், லைனை மாறணும். நான் சொன்ன மாதிரி ரோட் சைனை ஃபாலோ பண்ணுங்க. யூட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரோட் சைன் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் யூட்டர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் டவுட்ஸ் நிறைய இருக்கும். அதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. எப்பவுமே சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. நமக்கு ஃபேமிலி இருக்கு. ஸோ எப்பவும் போல என்னோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அதோட சேர்ந்து ஹைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.